நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு தம்பி அவர்களுடைய ஜாதகம். ஒரு தாய் தகப்பன் கோவை மாநகரத்திலிருந்து கடந்த 2 மாதத்திற்கு முன்னால் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வந்திருந்தார்கள். வந்திருந்தவருடைய மகனுடைய ஜாதகம். அவர் பிறந்திருப்பது மகர லக்னம். மகர லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே குரு, 3ஆம் இடத்திலே ராகு. மகர லக்னத்துக்கு 10ல் சந்திரனும் செவ்வாயும் அமரப்பெற்றிருந்தது. என்னம்மா உங்கள் குழந்தை விரும்பி கல்யாணம் பண்ணினாரான்னு கேட்டேன். ஆமாங்க, விரும்பி தாங்க கல்யாணம். ரொம்ப நாளாக போராட்டம், காதலில் ஒத்துக்கலை. ஆனால் இருந்தாலும் கடைப்பகுதியாக அவருக்கு நாங்கள் விரும்பி தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். சந்தோஷமாக காதலில் நல்லா தான் இருந்தாங்க. கடந்த கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. அது இந்த பையன் பெண் வீட்டோடவே வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். எங்கள் வீட்டுக்கு அதிகம் திருமணத்துக்கு பிறகு வரவே இல்லை. நாங்களும் பரவாயில்லன்னு விட்டுட்டோம். ஆனால் நாங்கள் போய் பார்க்குறோம், அந்த பையன் அங்கே காணலை. எப்போ கேட்டாலும் அவர் இங்கே இல்லை, எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்னு ஒரு தரமே இல்லாத ஒரு பதில் எங்களிடத்துல வந்தனால் நாங்கள் அதிகம் போகவே இல்லை. மீண்டும் போய் பார்க்குறோம், எங்கே போனார்னே தெரியல, என்ன ஆனார்னே தெரியல. எங்களுக்கும் அவர்களுக்கு சில கருத்து வேற்றுமை ஏற்பட்டுச்சு. ஆனால் எங்கன்னு எங்களுக்கு தெரியலன்னு அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 9 வருடம் காதலித்து அந்த பெண்ணைத்தாயா இவர் கைப்பிடிச்சான். அவன் சந்தோஷமாக வாழ்கிறான் தான் இருக்கேன். இப்போ எந்த நாட்டில் இருக்கான், எங்கே இருக்கிறானா இல்லையா உயிரோடு அப்படின்ற மாதிரி வியாகுலத்தோடு தான் இந்த தாய் தகப்பனின் இடத்துல பார்க்க வர்றாங்க. முதலாவதாக கிரகத்தினுடைய அடைவை சொல்லுகிறேன். அவர் பிறந்தது 16/12/1987 காலை 10:04 AM. பிறந்தது கோவை மாநகரத்தில். பிறந்த லக்னம் மகர லக்னம். ராசி பாருங்கள், அவருக்கு துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரம், பாதம் 3ஆம் பாதம். பிறப்பு ஜாதகத்தினுடைய இருப்பு, செவ்வாயினுடைய திசை இருப்பு 3 வருடம் 26 நாள். அதன் பிறகு ராகு திசை முடிந்தது. அதன் பிறகு இப்போ குரு திசையில் கடைசி புத்தி 2025 கடந்த மாதம் ஜனவரியோடு முடிந்து விட்டது. அப்போ பாருங்கள், இந்த ஜாதகத்தில் கொல்லாமல் கொன்றுவிடுமாம் கிரகங்கள் அப்படின்ற மாதிரி மகர லக்னத்திற்கு 3ல் ராகுவும் குருவும் குரு சண்டால யோகத்தில், 9ல் கேது, 10ல் பாருங்கள் மற்றொரு மாரக மரணத்தில் சந்திரனும் செவ்வாயும். லக்னத்திற்கு 11ல் பாதகத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரனும், 12ல் சனியும் லக்னாதிபதி. அப்போ பாருங்க, திசை என்ன நடக்குது. 5ஆம் இடம் என்பது காதல் ஸ்தானத்தை இந்த புதனும் சுக்கிரனும் பார்க்கறதுனால காதல் அவர்களுக்கு சக்சஸ். ஆனால் காதலிகள் 5ஆம் இடம் என்பது காதல். 2 மனசு ஒத்து போகக்கூடிய சங்கம், காதல் பயப்படக்கூடிய ஒரு தன்மை. இந்த காதலனும் காதலியும் திருமண பந்தத்தில் 5ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடமாக திருமணமான பிறகு கணவன் மனைவிங்கிறது 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்து அதிபதி பாருங்கள், ஒரு சந்திரன் மருகேந்திரம் ஏறவே கூடாது. சந்திரன் தசமகேந்திரத்தில் அமரப்பெற்றது மிகப்பெரிய தோஷம். நடைமுறையில் பாருங்கள், இவருக்கு ராகு புத்தி 2022 8வது மாதத்திற்கு பிறகு. அதற்கு முந்தின புத்தி என்ன? செவ்வாய், அதுவும் மாரக மரணத்தில். அதுக்கு முந்தின புத்தி சந்திரன். அப்போ 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இவர்களுக்கு விவாகம் நடந்தது. ஓராண்டுகள் ஓரளவுக்கு பரஸ்பர ஒற்றுமையும், ஈராண்டுகள் 2 பேர்கள் கருத்து வேற்றுமை நிலவ ஆரம்பிச்சது. 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 9 வருடம் நல்ல புரிதலோடு காதல் வயப்பட்டு இருவரும் ஒரே பள்ளி ஒரே கல்லூரியில் பயின்றவர்கள். ஆனால் எப்படிப்பட்டவர்களுக்கு பிரிவினை பாருங்கள். கிரகங்கள் கொல்லாமல் கொன்றுவிடுமா. அன்பர்களே, இந்த லக்னத்திற்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம்.
8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்திற்கு 8க்கு 8 என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு 3ஆம் இடம் தான் திருதிய தைரிய ஸ்தானம், போகஸ்தானம், உடல் உறவு ஸ்தானம், உடல் ஸ்தானமும் கூட தான். அந்த இடத்துல ராகு குரு சண்டாளமாக 8க்கு 8 ஆயுள் மறு ஸ்தானத்தில் சந்திரன் ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் 8ஆம் இடம் சிம்மமனை. இந்த உடலுக்கு ஆயுள் ஸ்தானத்தில் மாரகத்தில் சந்திரனும் செவ்வாயும். அப்போ இந்த குரு திசையில் சந்திர புத்தியில் செவ்வாய் புத்தியில் அல்லது ராகு புத்தி இது எல்லாமே மாரக மரணத்திலே அமர்ந்திருக்க பாருங்கள். அப்புறம் காணாம் புணமாகணுன்றது எழுதப்பட்ட விதி. காணாமல் போய்விடணுமா, கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமைகள் குலையக்கூடுமா, தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய எண்ணங்களும் இல்லை எதிரிகளால் இவர் சல்லடையால் துளைக்கப்பட வேண்டும் என்பது கிரகத்தினுடைய நியதி. அந்த குழந்தைய 3 வருஷம் இல்லைங்க, எங்கே இருக்கிறான்னு தெரியலைங்க, கேட்டால் அங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிறாங்கன்னு யாரோ ஒருத்தர் பார்த்ததா சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு எங்களுக்கு தெரியல. இன்ன வரையில் எங்கள் பையன் திரும்பலை, பார்த்துக்குங்க. அதனால தான் ஒரு ஜாதகத்தை கண்ணோட்டமாக பார்க்கும் பொழுது முன்னோட்டமாக ஒரு பொருத்த பந்தத்தில் இந்த மாதிரி ஜாதகத்தில் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுது. எல்லாம் கிறுக்கு பையன் ஜோசின்னு சொல்லுவான், சந்திரனும் செவ்வாயும் ஒன்று கூடுனால் சிறந்த சசிமங்கலம் அப்படி வருவார் இப்படி வருவார், புதனும் சுக்கரனும் அப்படி கூடுனா, அதெல்லாம் ஒரு வெங்காயம் இல்லை. இந்த ஜாதக அடிப்படையில் என்ன பலன்? 8ஆம் இடத்திற்கு ஆயுளுக்கு 8க்கு 8ல் என்ன கிரகங்கள்? 3ஆம் இடம் தான் தேகம். அப்போ உயிரோடு இருக்குதா இறந்துட்டாரா, இதுதான் கான்செப்ட். அப்போ இங்கே மைனஸ். அப்போ இதையெல்லாம் கடந்து அவருக்கு அந்த பிராப்தம்னா சனி திசை வரணும். சனி திசை எப்போ வருது? கடந்த ஃபாஸ்ட் 11/1/2025 அவருக்கு கெடுபலன் ரிலீவ். அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் இருந்தார்னா தெரியுன்றத நியதி. எவ்வளோ நாளுக்குள்ள அவர் வரணும்? சனியில் சனி புத்தி வந்தாவே அவர் வரணும் இல்லை? அப்போ அந்த ஜாதகப்படி இவருடைய நேரப்படி ஆட்டோமேட்டிக்காக வரணுன்றது விதி. எங்கே இருந்தாலும் மறைந்திருந்தாலும் நிறைந்து வரக்கூடிய அம்சம் இவர் ஜாதகத்தில். அந்த சனி பாருங்கள், உயிர் ஸ்தானாதிபதி லக்னத்துக்கு 12 மறைந்திருப்போம். அப்போ தான் அவர் வெளியே தெரியும். இப்போ தான் அவருக்கு கரெக்டாக ரிசல்ட் கிடைக்குது. இந்த பையன் இங்கே இருக்கிறாருங்க இந்த மாதிரின்னு. அப்போ அந்த தாய் தகப்பனுக்கு எவ்வளோ பெரிய உன்னதம். காரணம் என்னென்னா, மனைவிக்கு அவர் கருத்து வேற்றுமைட்டு பிடிக்காமல் அவர் போயிட்டார். இதே இந்த காலக்கெடு இவ்வளோதான். இந்த டைம் 11/1/2025 அப்போது எதிரியால் சல்லடையால் தொலைக்கப்படணும்னு சொன்ன இல்லையா, துன்பம் அடையணும்னு சொன்ன இல்லையா, அத்தனை துன்பமும் அவருக்கு நடந்தது. வாகனத்தால் விபத்து ஏற்பட்டு தன் தலையில் அடிபட்டு மனநிலை குன்றி அவருக்கு கோமா ஸ்டேஜ்லேயே பல மாதங்கள் இருந்திருக்கிறார். இது யாருக்குமே தெரியல. இப்போ தான் அது வெளியில் வருது அந்த ஸ்தானங்கள். அப்போது வாகனத்தால் எதிரியால் தொல்லை இவர்களுக்கு எல்லாம் கொடுக்கணும், சல்லடையால் தொலைக்கப்படணும். இந்த காலகட்டத்தை தாண்டிட்டார்னா அவர் நல்லா இருப்பார்னா, அந்த மாதிரி கிரகத்தில் கொல்லாமல் கொண்டு ஒருவனை வாழ வைப்பதும் கிரகங்களே, தாழ வைப்பதும் கிரகங்களே. அதனால தான் ஒரு ஜாதகத்தில் மாரகம் எது, பாதகம் எது, சாதகம் எதுன்னு நம்ம பார்க்கணும். 8ஆம் இடத்தை கை வச்சிங்கன்னா மாரகம் பாதகம்லாம் கிளீனாக. 3ஆம் இடம் ஒரு ஆயில். இந்த உடம்பு உயிரோடு இருக்கா இல்லையா, திரேகம் மண்ணோட இறையாயிடுச்சா இல்லையா, இதை பார்க்கணும். 2வது, இவருடைய ஜாதகத்தில் இந்த சந்திரனும் செவ்வாயும் கூடுனது மைனஸ். கூடுன இடம் 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் 8க்கு மாரகத்தில். அதே சந்திரனும் செவ்வாயும் கூடுனது ஒரு வகையில் குற்றம், மற்றொரு வகையில் ஒரு 20% நன்மையே. ஏன்னா அது 3ஆம் இடம் உடல் ஸ்தானத்துக்கு பஞ்சம பாக்கியாதிபதியாக வர்றதுனால இவர் மீண்டும் சிறப்பாக வருவார் என்ற ஒரு திண்ணம். அந்த அடிப்படையில் தான் நான் ஜாதகத்தை அந்த தாய் தகப்பனுக்கு ஊட்டினேன், உணர்த்தினேன். குருவும் ராகுவும் பாருங்கள், 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, குரு இருக்கிறது ஓகே. ஆனால் மறுமார்க்கத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கலாமா? அப்போ ராகு இந்த இடத்துல இருந்தாலே கொல்லாமல் கொன்று விடுமாம். அப்போ ஆயுள் இவருக்கு தீர்க்கமாக இருப்பதனால், அட்டமாதிபதி லாபத்தன்மையில் அமர்ந்து பெற்றதனால், சந்திரனும் செவ்வாயும் ஒன்று கூடினதனால் மீண்டும் இந்த குழந்தை தாய் தகப்பனோடு வந்தடைவார். இதுதான் திண்ணம். இதெல்லாம் ஆராய்ச்சியில் தான் நம்ம எடுக்க முடியும். எடுத்த உடனே பார்த்துட்டா இப்படியா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.